Define measurement. It is defined as the determination of the size or magnitude of a quality. Quality-யா? Quality வேற quantity வேற. ஓகேவா? புக் மட்டும் தான் எடுக்கணும், கையில் புக் மட்டும். சிங்கள என்ன படிக்குது? ஆசிரியருடைய குடும்பம். அப்போ யார் வேறு குடும்பம்? ஆசிரியர். அவங்க குடும்பம் வந்து எப்படி படிக்கணும் பாரு. ஓகேவா? புலம்பெயர்ந்த மனிதர்களின் டக்குன்னு அந்த வேர்டு வந்து உன் மைண்ட்லேருந்து வரணும். ப்ளஸ் அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி உன் மைண்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். புலம்பெயர்ந்த மனிதர்களின் அகத்திலும் புறத்திலும் எங்கனம் பாதிப்பு தெரிகின்றது என்பதை 6ஆம் திணை வாயிலாக விவரிக்க. கொஷின் ஃபஸ்ட்டு படித்து கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆன்சர் யோசிக்கணும். ஓகேவா? இப்போ முன்னுரை இந்த கொஷின் வந்து பிக் கொஷின்கிறதால நிறையா டாபிக்ஸ் போட்டு ஆன்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் கொஷின்ஸ்க்கு எழுதணும். முன்னுரை போட்டு ஆக்சுவலாக வந்து என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை ஆன்சரை பிரிச்சு எழுதிருக்காங்க. டாபிக் போட்டு பிரிச்சு எழுதிருக்காங்க. ஓகேவா? 6ஆம் திணை என்ற சிறுகதை புலம்பெயர்ந்த தமிழர்களின் எது கூட எந்த வார்த்தை சேர்த்து படிச்சா மீனிங் வருமோ அந்த மாதிரி சேர்த்து படிக்கணும். ஓகேவா? 6ஆம் திணை என்ற சிறுகதை புலம்பெயர்ந்த தமிழர்களின் வாழ்க்கை அனுபவங்களை எடுத்து கூறுகிறது. இதை முத்துலிங்கம் அவர்கள் இயற்றியுள்ளார். அதை பற்றி கட்டுரையில் காண்போம் என்று படிக்கணும். ஓகேவா? நான் சொல்ல புரியுதா? நெக்ஸ்ட் இலங்கைக்கு புலம்பெயர்தல். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க முத்துலிங்கம் அவர்கள் தான் வந்து இந்த இதை வந்து எடுத்து தராமா, அதை வந்து இந்த கட்டுரையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னன்னா இலங்கைக்கு புலம்பெயர்தல். இலங்கைக்கு வந்து போறாங்க. ஆசிரியரது குடும்பம் இலங்கையில் ஒரு சிங்களர் வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தது. அங்கு கலவரம் வளர தொடங்கியது. வீட்டு